ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் விருச்சிக ராசினியர்கள் வந்து அடைய போகிறாங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்ன மாதிரி எளிமையான பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடுகள் செய்யலாம், இந்த மாதிரி முழுமையான தகவல்களை இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரக மாற்றங்களால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்க போகுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மேலதிகாரிகளுடைய ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு வந்து இப்போ வந்து கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா தடைப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு ப்ரொமோஷனாக இருக்கட்டும், சேலரி இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு கைக்கு கிடச்சிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா புதுசு புதுசாக நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கிடைப்பாங்க. இதனால் உங்களுக்கு வியாபாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இருந்தாலுமே கூட இந்த டைமில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னா கேது தான். உங்களுடைய ராசிக்கு கேது பகவானுடைய நிலைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சரியில்லாமல் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்கு வந்து தேவையில்லாத அலைச்சல் இருக்கும். அதே போல் விரைய செலவுகளும் வந்து இருக்க செய்யும். இதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. பணத்தை எப்படி நம்ம சேமிக்கலாம், எப்படி நம்ம செலவு பண்ணணும், எந்த அளவுக்கு வந்து செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் கரெக்டாக ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். தொழிலும் சரி, உத்தியோகமும் சரி, ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு மாற்றத்தை வந்து இப்போ பார்க்க போகிறீங்க. ஏன்னா உங்களுடைய குறைகள் வந்து என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் குறைகள் என்ன அப்படின்றத மட்டுமே வந்து உங்களுடைய மேலதிகாரிகளானவங்க பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த குறைகளை மட்டுமே பார்த்து பார்த்து பழகினவங்களுக்கு குறை சொல்லி சொல்லி உங்களுடைய நிறைகளை வந்து பார்க்காம மறந்துருப்பாங்க. அப்படி குறை சொன்ன மேலதிகாரிகள் இப்போ வந்து மாறுவாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையானது ஏற்படும். ஸோ அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகலாம், இல்லைன்னா அவங்களுடைய மனம் மாறலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அந்த டைம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேரம். வேலையில் மாற்றம் கிடைக்கும், இல்லைனா சம்பள உயர்வு கிடைக்கும், புதுசாக இல்லைனா ஜாப் கிடைக்கும் நல்ல சேலரியோட. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு நிறுவனங்கள் மூலமாக நிறைய வாய்ப்புகள் கிடைக்குங்க. அதே மாதிரி லாபங்களும் கிடைக்கும். குறிப்பாக கணினி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பணி சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் வேலையும் எக்ஸ்ட்ரா பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய உடல்நிலையும் நீங்கள் வந்து பார்த்து பராமரிச்சுக்கோங்க. ஸோ வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு டைமிங்க. நல்ல வியாபாரம் ஆகும். அதனால் நல்ல பண வரவு கிடைக்கும். புதுசு புதுசாக வாடிக்கையாளர்களும் அறிமுகமாவாங்க. நிறைய பொருட்களை நீங்கள் வாங்கி விற்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது. அதனால் வரவு அப்படின்றது கொஞ்சம் அதிகரிக்க தான் செய்யும். இதே நாட்கள் போக போக என்ன ஆகும் அப்படின்னா சுக்கிரனுடைய செயல்பாடுகள் நிலைப்பாடுகளின் காரணமாக தேவையில்லாத செலவுகள்லாம் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆகஸ்ட் 17க்கு அப்புறமா மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனுடைய பயிற்சியும் இருக்குது. அவர் வந்து உங்களுக்கு இது மாதிரி சுப விரய செலவுகளை ஏற்படுத்துவார். ஸோ பண விஷயத்தில் கரெக்டாக இருந்துக்கோங்க, கரெக்டாக இருந்துக்கோங்க. வேலையாட்களை நம்பி முழுசாக எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம். ஸோ நீங்களும் அதில் வந்து கவனத்தில் இருக்கணும். உங்களுடைய கண்காணிப்பில் வந்து வேலை நடக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான நேரத்துக்கு எந்த ஒரு பொருளுமே வந்து கிடைக்காது. அதனால் உங்களுடைய கண்காணிப்பில் அவங்க வேலை செய்கிற மாதிரி பார்த்து வழி நடத்துங்க. அதுதான் ரொம்ப நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இருந்தாலும் யாரையும் முழுசாக நம்ப வேண்டாம். யாராக இருந்தாலும் ஒரு கண் வந்து வச்சுட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. குறிப்பாக அதுவும் பிள்ளைங்க. உங்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஹேபிட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கண்காணிச்சிட்டே வாங்க. அப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அதை பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஆபத்தானதாக முடிஞ்சிடும். அதுவே வேறு பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல கேது இருக்கிறாரு. ஸோ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரிங்க, ஈஸியாக அவங்களால செய்ய முடியாது. நீங்கள் நினச்ச உடனே எதையும் செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. அப்படி தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை 10 நிமிஷம் செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதே இன்னொருத்தங்களுக்கு அந்த வேலையை செய்கிறதுக்கு 1 நாள் எடுக்கலாம், இல்லை 2 நாள் எடுக்கலாம். நிறைய முறை முயற்சி பண்ணலாம். ஒரு முறை செஞ்சு அவங்களுக்கு சரியாக வராது, 2 முறை வந்து ட்ரை பண்ணுவாங்க, அப்பயும் வரல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ 3 முறை 4 முறை ஆனாலுமே கூட நீங்கள் தொடர்ந்து வந்து போராடி அதை வந்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லபடியாக முடியும். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக அவங்களால செஞ்சு முடிக்க முடியாது. அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரியான அமைப்பு தான் இப்போ இருக்குது. அதே மாதிரி வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ லேண்ட் இருக்குது, வீடு இருக்குது, சொத்து வேணும் அப்படின்னு கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு சாதகமான கிரக அமைப்புகள் இல்லை அப்படின்றதுனால.
அதே மாரி தான் சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல அவருடைய தாக்கமும் இருக்கு. அவருடைய தாக்கம் என்ன பண்ணும் அப்படின்னா, எதிர்காலத்த பத்தின கவலைய உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையில்லாத கவலைகளா இருக்கும். ஸோ, அதெல்லாம் இப்ப நம்ம யோசிக்கவே தேவையில்ல அப்படின்னு ஒருத்தங்க சொல்றாங்க அப்படின்னாலும், அந்த விஷயம் உங்களுக்கு பெருசா தெரியும். அத பத்தி நீங்க யோசிப்பீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ, இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே கூட இந்த காலகட்டங்கள்ல விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஏற்படுறதுக்கு அமைப்புகள் இருக்குங்க. அதே மாரி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா, அவருடைய சொந்த ராசியான சிம்மத்தில வந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் அற்புதமா தான் இருக்கும். இருந்தாலுமே கூட சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனத்த கண்டிப்பா நம்ம எடுத்துட்டே ஆகணும். இல்ல அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்கிற மாரி இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, தொழில் சார்ந்த விஷயங்கள், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு ரீதியா எல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்றதா இருக்கும். அதாவது எல்லா விதமான விஷயங்களுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. எடுத்துட்டு இருக்க காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய சப்போர்ட் கிடைக்கும். நினைச்சத நினைச்ச மாரி வந்து செய்வீங்க. அதாவது நீங்க நினைச்சு பார்க்க முடியாததெல்லாம் கூட செய்ய முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு அனுகூலங்கள் வந்து கிடைக்கும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அனுகூலத்த நீங்க இப்ப அடைய போறீங்க. தொழில் ரீதியாவும் நல்லா இருக்குங்க. தொழில்ல எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதாவது குழந்தைங்க விஷயத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள நம்ம தொடர்ந்து வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அதெல்லாம் விட்டுடுங்க. ஆனா, அவங்களுடைய படிப்பா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், இதெல்லாம் எந்த தடையும் இருக்காதுங்க. கவலைப்படாதீங்க. இதுவரைக்கும் அதிலலாம் தடைகள் இருக்கு, நல்லா படிக்கல அப்படின்னு நீங்க நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட, அந்த தடைகள் எல்லாமே இப்போ பரிபூர்ணமா நீங்கிடும். அதனால ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, அவங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. தைரியம் கிடைக்கும் அவங்களுக்கு. மேலும் அசையா அசையா சொத்துக்களுடைய சேர்க்கை இருக்கு. ஸோ, அதனால புதுசா நீங்க எதுவும் வாங்கணும்னு நினச்சாலும் தாராளமா வாங்குங்க. நகை வாங்கணுமா? லேண்ட் வாங்கணுமா? வீடு வாங்கணுமா? இல்ல ஏதாவது ஒரு வகையில நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ, எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்கள் தாராளமா வந்து செய்யலாம். அதேபோல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வீட்ல பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து சுப நிகழ்வுகளானது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது கொஞ்சம் கவனமா தான் இருக்கணுங்க. அதுவும் குறிப்பா அப்பாவுடைய ஆரோக்கியத்தில கவனமா இருந்துக்கோங்க. ரத்த பந்த உறவுகளுடைய ஆரோக்கியத்திலும் கவனமா இருக்கணும். ஸோ, அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க. இந்த மாரி ரத்த சம்பந்தமான உறவுகளுடைய ஆரோக்கியமும் கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கு. ஸோ, அதனால அவங்களையும் நல்லபடியா பார்த்துக்கோங்க. வியாபாரத்தில எதுவும் பாதிப்புகள் இருக்கு அப்படின்னா, எல்லாம் இப்போ வந்து சரியா போயிடும். அதனால வியாபாரத்த பத்திலாம் கவல வேண்டாம். இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்களும் சரிவாய போயிடும். எல்லாமே நிவர்த்தியாகும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். ஆரம்பமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். தொழிலு, உத்தியோகம், வியாபாரம், படிப்பு அப்படின்னு எல்லா விஷயங்களிலுமே நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு ஏற்றம், நம்பிக்கை கிடைக்கும். ஸோ, இந்த மாரி எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு இப்போ வந்து நடக்க போகுது. அதுலேயும் அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளா இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஏற்ற காலம்னு தான் சொல்லணும். ஏன்னா நினச்ச காரியத்தை நீங்கள் நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது இல்லையா? ஸோ, அப்போது இது ஒரு நல்ல நேரம் தானே. ஏன்னா நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துராது. நம்ம எது நடத்தி பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலுமே கூட அதுக்குன்னு சரியான ஒரு நேரம் வரணும். அது வரைக்கும் நம்ம காத்திருந்து தான் ஆகணும். அப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல இப்போ உங்களுக்கு நேரங்களும் நல்லா இருக்குது அப்படின்றதுனால நல்லபடியா நிறைய விஷயங்கள் நடக்கும். எதிரிகள் கூட உங்களுக்கு இப்போ அகைன்ஸ்டாக செயல்பட மாட்டாங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு எதிரிகள் அப்படின்றவங்க எதிரா வந்து செயல்பட்டுட்டு இருப்பாங்க. அதில் அவங்களால ஜெயிச்சிருக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது எதிரிகள் என்னதான் வேகமாக செயல்பட்டாலுமே அவங்கள நீங்கள் தோற்கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ, வெற்றி பெறுவீங்க. அற்புதமான ஒரு அமைப்பு இந்த டைமில் இருக்குது. யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ, சிந்தித்து செயல்படுங்க. அதுக்காக கவலைப்பட்டுட்டே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாதுங்க. யோசிச்சுட்டு நீங்கள் செயல்படுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கவலைப்படாமல், சங்கடப்படாமல், சந்தோஷமாக இருங்க. இந்த மாதிரி கவலைகளையும், சங்கடங்களையும் முதல்ல நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அதுதான் உங்களுடைய வெற்றியை வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ, எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் அப்படின்னு மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, எப்பேற்பட்ட பிரச்சனை நடந்தாலும் உங்களுக்கு அது வந்து பெருசா தெரியவே தெரியாது. இந்த ஒரு பக்குவத்துக்கு தான் நம்ம வரணும். அப்போ தான் நம்மளால அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். ஸோ, திட்டமிட்ட காரியங்கள்ல வெற்றி அடையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்றதுனால, விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கவலை வேண்டாம். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. தொட்டது துலங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றதுனால எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். ஸோ, இது வேணால் நீங்கள் செய்யலாம். குறிப்பாக எதிரிகள்கிட்ட நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க. எல்லா விஷயங்களிலும் வெற்றி இருக்குது அப்படின்றதுனால இந்த காலகட்டங்களில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அதே நேரம் இதயம், ஆரோக்கியம், ரத்த அழுத்தம், சர்க்கரை, கொழுப்பு இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றதையும் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த டைமில் விருச்சிக ராசி நேயர்களே நீங்கள் கிருஷ்ணரை வழிபாடு செய்யுங்க. கிருஷ்ண பெருமான வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு சகலவிதமான ஏற்றங்களை வந்து அவர் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ அற்புதமான ஒரு நேரம். வரக்கூடிய நாட்களில் நீங்கள் இழந்ததை எல்லாத்தையும் மீட்டெடுக்க முடியுங்க. ஸோ இதுக்காக தான் நான் இத்தனை நாள் காத்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லபடியாக தான் நடக்க போகுது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட கொஞ்சம் கோபமாக பேசுகிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் தான். ஆனால் அதை எல்லாத்தையுமே நீங்கள் தான் சரி கட்டிட்டு வரணும். கோபமாக பேசினா எல்லாம் சரியாக போயிடுமா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுக்காக நம்ம வந்து கோவப்படவே கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. ஏன்னா எதிர்பாராமல் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தடங்கள் ஏற்படலாம். அதனால் பார்த்து கவனமாக இருக்கணும். பயணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பயணம் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கோங்க. அடிக்கடி பைக் எடுத்துகிட்டு வெளியில் போகிறதோ கார் எடுத்துகிட்டு போகிறதோ அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா பயணங்களும் வந்து ஆபத்தானது தான். ஸோ வெளியூர் பயணங்கள்லாம் வந்து தள்ளி போட்டுக்கோங்க. ரொம்ப லாங் ட்ராவல்லாம் போகாதீங்க. ஸோ இந்த மாதிரி உடல்நலத்தில் வந்து கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கல்வி பெறக்கூடிய மாணவர்களுக்கு சூப்பரான ஒரு டைமிங்க. ஏன்னா இந்த டைமில் நீங்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைய போகிறீங்க. அதுக்காக கொஞ்சம் நேரம் மட்டும் ஒதுக்கி படிச்சுக்கோங்க. கல்வி தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு அடிக்கடி போகிற மாதிரிலாம் இருக்கும். அந்த பயணத்துக்கும் நீங்கள் வந்து தயாராக இருந்துக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 90% விருச்சிகராசி நேயர்களுக்கு நல்லா தான் இருக்குது. அந்த 10-15% பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கோங்க, பொறுமையாக இருந்துக்கோங்க. எதை எப்படி செய்யணும் அப்படின்றத முறைப்படி வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம வீடு தானே அப்படின்னு நம்ம இருக்கிறத விட நம்ம வீட்டில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மேலும் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் எப்போதும் போல் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருங்க. செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு போய் நீங்கள் தீபம் போடுறது சூப்பரான ஒரு பலன் கொடுக்கும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து நல்லபடியாக வந்து மாற்றி கொடுக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்னென்ன அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இது 3 நாளுமே உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக இருக்குது. ஸோ முக்கியமான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா இந்த நாட்களில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் விருச்சிகராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் சனி பகவானும் வந்து வேகம் எடுக்க போகிறாரு. ஸோ சனீஸ்வர பகவான் வேகம் எடுக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருந்தாகணும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் வக்ர இயக்கத்தில் வந்து இருந்துகிட்ருக்காரு. அதனால் எல்லாமே நமக்கு நல்லது செஞ்சுடுவார் அப்படின்னு சொல்ல முடியாது. கிரகநிலைகள் வந்து எப்படி இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். ஸோ தொட்டது துலங்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் ராஜ வாழ்க்கையில் நுழையக்கூடிய உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கிறதுக்கு ஆல்ரெடி என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் வழிபாடு செய்யணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோ பதிவில் விருச்சிகராசி நேயர்களாகிய நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.